சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தமிழ் வந்துட்டு செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இன்னைக்கு அவர் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டார். அன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி நான் ஃபோன் பண்ணல, நம்ம வீட்டு லேண்ட்லைனில் இருந்து தான்ப்பா நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆனால் இவர் ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி பேசுனியா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஆறுமுகம் அப்படின்ற ஒரு ஆள்கிட்ட இருந்து யாரோ ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணதோ ராத்திரி, ஆனால் காலையில் கல்யாணம் நடக்கிற நேரத்தில் கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த ஆறுமுகங்கிற ஆள்கிட்ட இருந்து தான் யாரோ ஒருத்தவங்க ஃபோன் வாங்கி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆள்கிட்ட இருந்து நான் தான் ஃபோன் வாங்கி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்கிறான். ஆனால் இவன் யாருன்னு தான்ப்பா எனக்கு தெரியல, இதை பற்றி நீங்கள் சித்தப்பா கிட்ட கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ சொல்கிறதும் சரிதான் அத்தா, உன் சித்தப்பா தானே சொன்னது அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணது நீ தான் அப்படின்னு. ஆனால் இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்கன்னா அப்போ அது யாராக இருக்கும், நான் இதை பற்றி மகாலிங்கத்துக்கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்கிறாரு. சரிப்பா, நீங்கள் இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்கே செல்லப்பாண்டி வந்துட்டு விறுவிறுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா மகாலிங்கம் இருக்கவும், என்ன பங்காளி இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கும். அது இல்லை பங்காளி, என் வீட்டில் எம்பிட்டு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதுமியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கும். என்ன பங்காளி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்கவும், அன்னைக்கு என் மகா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வீட்டில் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லுவோம். ஆமாம் பங்காளியா, அதுக்கு தான் நம்ம உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேல்ல, ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை வீண் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டல்ல. ஆமாம் பங்காளி, அன்னைக்கு எனக்கு தமிழ்ச்செல்வி தான் கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி ஃபோன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் சொல்லவும், அது இருக்கட்டும் மகாலிங்கம், இப்போ ஒரு புது கதையை கேளு. கல்யாணம் நடக்கிறதுக்கு முதல் ராத்திரி என் மகா ஃபோன் பண்ணியிருக்கு. ஆனால் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு காலையில் சரியாக தாலி கட்டுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆறுமுகம் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட இருந்து யாரோ ஃபோன் வாங்கி பேசி கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுதான் யாருன்னு தெரியல, இதை பற்றி கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேளு பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், பங்காளி நில்லையா, எனக்கு இப்போதாயா தோணுது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு உன் மகா ராத்திரி தான் ஃபோன் பண்ணிச்சு. அப்போ இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற யாருமே நான் என்கிட்ட சொல்லலை. அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது நான் தான் ஃபோனை எடுத்தேன். நான் ஃபோன் எடுத்து பேசிட்டு சரி இது உன் மகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் யார்கிட்டையும் சொல்லலை. அதனால் இங்கே இருந்த போலீஸ் யாருமே கல்யாண மகாலுக்கு போகவே இல்லை. ஆனால் நீ இப்போ சொல்லும்போது யாரோ ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில் ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்னை தவிர வேறு யாரோ ஃபோன் எடுத்திருக்காங்க. அதனால தான் அன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி போலீஸும் அங்கேயே வந்திருக்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லையா, தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ண போய் தான் போலீஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லித்தானே தமிழ்ச்செல்விக்கு இப்போ அந்த வீட்டில் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணி அங்கே போலீஸ் வரலையே, இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி தானே போலீஸ் வந்திருக்கு. அப்போ இதுக்கும் தமிழ்ச்செல்விக்கு எந்த சம்மதமே இல்லையா, அப்போ தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் சொல்லுவோம். என்ன பங்காளி இப்படி பெரிய விஷயத்த சொல்கிற, வா பங்காளி இப்போவே சம்மதிக்காரங்க வீட்டுக்கு போவோம், அங்கே வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லு. அதை விட முக்கியமான இந்த ஆறுமுகம் இருக்கான்ல, அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி மகாலிங்கம் கிட்ட சொல்லவும், நீ ஒன்றும் கவலைப்படாத பங்காளி, இந்த ஆறுமுகம் யார் என்ன ஏதுன்னு சொல்லி நான் கொஞ்ச நேரத்தில் விசாரித்து அவனை தட்டி தூக்கி ராஜாங்க வீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி எல்லா உண்மையும் நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் சொல்லவும், என் மகா தமிழ்ச்செல்வி அந்த வீட்டில் நல்லபடியாக வாழணியா, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், இந்த மகாலிங்கம் வந்துட்டு என்னத்தான் தமிழ்ச்செல்வி உனக்கு மகளாக இருந்தாலும் எனக்கு தமிழ்ச்செல்வி மகா மாதிரி தாயா, தமிழ்ச்செல்வியை அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புயா, சேதுக்கும் அந்த தாமரைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காதியா, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இது ஒன்று போதும் மகாலிங்கம் சொல்லவும், இங்கே செல்லப்பாண்டி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த தாமரை கூட ஃபோன் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பங்காளி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கேட்குறாரு. சேது தமிழ் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டி அந்த சாவித்திரி மகா தாமரை விஷத்தெல்லாம் குடிச்சு என்னென்னமோ நாடகம் எல்லாம் போட்டுச்சு, இப்போ என் மருமக மேலே என்ன பழி போட்டிருக்கு, எனக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மேலே பழி போட்டிருக்கு. அதனால தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆரம்பத்துக்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி பேசுனது இந்த தாமரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே மகாலிங்கம் வந்துட்டு சரியாவா அந்த ஆறுமுகம் யாரும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.